ஹலோ மை டியர்ஸ். ரீசெண்டாக ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு ஈவெண்ட்டுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க அட் எல்வி பிரசாத் ஸ்டுடியோ. நானும் என் ஃப்ரெண்ட் சஞ்சயும் போயிருந்தோம். வாங்குறதுல விட கொடுக்குறதுலாம் பெரிய சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நான் அன்னைக்கு ஃபீல் பண்ணேன். இன்ட்ராக்ஷன் செஷன் வேறு இருந்துச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதில் நானும் நாலேஜ் கெயின் பண்ணேன். ஏன்னா அது ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஆனால் தெளிவாக எடுத்துருக்காங்க. ஏன்னா அது சவுண்டு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது சவுண்டு ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரெண்டாவது எல்லாமே யூடியூப்பில் பார்த்து பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா நானும் சில விஷயம் யூடியூப்பில் தேடி இருக்கேன். அது ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. அதுக்கு சவுண்ட் ஆக்சுவலாக சவுண்ட் நிஜமாக ஒரு பெரிய விஷயம். நீங்கள் வீடியோவோட சவுண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிறத விட ஒரு பெஸ்ட்டு டெக்னீஷியன்ஸை கூட வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஜஸ்ட் நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். நீங்கள் ஹையர் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லைன்னா கூட ஜஸ்ட் இப்போ நிறைய பேர் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதாவது நீங்கள் பெஸ்ட் டெக்னீஷியன்ஸை கூட வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது நல்லது ஒன்று. ரெண்டாவது எடிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிளானிங் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியனை வச்சு நீங்கள் அதை பண்ணுறது நல்லது. எனக்கு தெரிஞ்சு யூடியூப் பெருசாக கை கொடுக்காது. யூடியூப் பார்த்து பண்ணுறது ஓகே தான், பட் ரொம்ப டீட்டெயில்டாக அதை நம்ம போய் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு டெக்னீஷியன் ஹெல்ப்போட பண்ணலாம். எடிட்டிங் கொடுக்கறதுக்கு இவர் தான் பர்ஃபெக்டான ஆளு. ஸோ பெஸ்ட் எடிட்டிங் நாமினிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்சி பத்ரிஷ் அப்படின்ற ஜென்சின்ற படத்துக்காக, நோ என்ட்ரின்ற படத்துக்காக ஹரி அப்படிங்கிறவரும், ரோந்து படத்துக்கு பிரதீப் அப்படிங்கிறவரும் பெஸ்ட் எடிட்டிங்கான நாமினிஸ். பெஸ்ட் எடிட்டிங் அவார்டு யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரி நோ என்ட்ரி ஃபிலிம்காக. Excuse me sir, கொஞ்சம் லைட்டா தள்ளுங்க. அப்பப்ப மாத்திட்டே. Thank you. அடுத்த அவார்டு யூனிக் ஸ்டோரி. ஒரு கதையில எப்பவுமே யூனிக்கா ஏதாவது புதுசா ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையை பார்க்க முடிஞ்சா அந்த அவார்டு அது கொடுப்போம். இதுக்கான நாமினிஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ என்ட்ரி படத்துக்காக ஹரி, அண்ட் ஜென்சி படத்துக்காக பத்ரீஷ், அண்ட் த டைஸ் படத்துக்காக ஜி சாய் தருண் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவரு. ஸோ இந்த அவார்டை வின் பண்றவங்க த டைஸ் ஜி சாய் தருண் ஸ்ரீனிவாஸ்.